அருள்மிகு தண்டாயுதபாணி கோயில் பழனி முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய 1.4 அதாவது 1 ஏக்கர் 40 சென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏறக்குறைய சற்றேறக்குரிய 100 கோடி ரூபாய் மதிப்பு என்று சொல்லுகிறார்கள். அந்த நிலத்தை எந்த காரணத்தை கொண்டும் விற்பனை செய்ய முடியாது என்ற நிலை இருந்தும் 3ஆம் தேதி துவங்கி 6ஆம் தேதி என்று அதுக்கு அந்த நிலம் தனியாருக்கு அது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரணமான வெள்ளத்துறையும் சேதுபதி மட்டும்தானா? அதுக்கு பின்னாலே யார் இருக்கிறார்? ஒரு சார் பதிவாளர் பணியில் இல்லாத போது வேறு பகுதியில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அழைக்கப்பட்டு அந்த நிலம் விற்பனை செய்யப்பட்டது. இதுக்குள் வேறு யாரெல்லாம் பின்புலமாக இருந்து தமிழ்நாட்டில் கோவில் நிலங்கள் தான் அதிகமாக பறிபோகிறது. அது தடுத்து நிறுத்தப்படும். இந்த கோவில் நிலங்கள், அதாவது விவசாய நிலமாக இருந்தாலும் வணிக நிலமாக இருந்தாலும் கட்டிடங்களாக இருந்தாலும் உண்மையில் எவ்வளவுதான் இருக்கிறது என்பது குறித்து தமிழ்நாடு அரசு அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையும் வெளியிடணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்தியாவில் தற்போது 543 நாடாளுமன்ற தொகுதிகள் உண்டு. தற்போது இருக்கக்கூடிய 543 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தவும், ஒட்டுமொத்தமாக தொகுதிகளுடைய எல்லைகளை மறுவரையறை செய்யக்கூடிய வகையிலேயும் மீண்டும் நாளை நாடாளுமன்றத்தில் அதற்கான அரசியல் சாசன திருத்த மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பொதுவாக 543 816 என்ற எண்ணிக்கை உயரப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதற்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் உயர வேண்டும் என்பது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும் ஆகும். கடந்த முறை இதே போன்ற ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு குறிப்பாக தமிழகம், கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் உள்ளிட்ட தெற்கு மாநிலங்களுக்கு எண்ணிக்கையில் குறைவு ஏற்படும். வடக்கு மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு தான் கூடுதலான இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டிற்குரிய அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. அதன் காரணமாக அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற முடியாமல் போய்விட்டது. ஆனால் இப்பொழுது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு நாடாளுமன்றத்தில் மீண்டும் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தெரிகிறது. அதனுடைய அடிப்படையில் 50% உயர்வு, எல்லா மாநிலங்களுக்கும் சமமாக 50% உயர்வு என்பதை மனதிலே வைத்து இப்பொழுது அந்த திருத்த மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது தமிழ்நாட்டிலே 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. நமக்கு 50% உயர்வு என்று வருகின்ற பொழுது அது 39 59ஆக மாறும். எனவே அதனால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் எந்த விதத்திலும் குறைந்து விடாது. அதே போல அரசியல் முக்கியத்துவமும் குறைந்து விடாது என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழ்நாட்டிற்குரிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக இதில் அதிகமாக நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை வைத்திருக்கக்கூடிய திமுக, அதனுடைய கூட்டணி கட்சிகள் இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிப்பது சரியானது என்று நான் கருதுகிறேன். என்று சொன்னால் நம்மளுக்கு கடந்த காலங்களில் உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலான இடங்களும் தம் குடும்ப கட்டுப்பாட்டை மிகவும் தீவிரமாக அமலாக்கிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுக்கின்ற பொழுது நமக்கு வாய்ப்புகள் குறைவாக, எண்ணிக்கை குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்று குற்றச்சாட்டு எழுந்தின அடிப்படையில் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஆனால் இந்த 50% எல்லா மாநிலங்களுக்கும் இப்படி இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலிருந்து 50% என்று கணக்கெடுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. எனவே அதில் தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய அனைவருமே ஏகமனதாக ஆதரவு கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றினால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் முக்கியத்துவம் அகில இந்திய அளவில் கூடுதலுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை எல்லோருமே ஏகமனதாக வரவேற்றால் சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடாகும். கேள்விக்கு மீண்டும் பேசுவோம். அடுத்தது மிக முக்கியமாக மீண்டும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக, குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோயில்கள் இருக்கின்றன. ஏறக்குறைய 39,000 40,000 பெரிய கோயில்கள் இருக்கிறது, சிறிய கோயில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கோயிலுக்கும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அந்த கோயிலுடைய பெயர்கள், ஆண்டவருடைய பெயர் இருக்கின்றன. ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் கோயில் நிலங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த நிலங்கள் அனைத்துமே
இப்பொழுது கோயிலினுடைய நிர்வாகத்தின்களில் பல தனியார்கள் அல்லது பல்வேறு விதங்களிலே அந்த நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தண்டாயுதபாணி கோயில் பழனி முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய 1.4 அதாவது 1 ஏக்கர் 40 சென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏறக்குறைய சற்றேறக்குரிய 100 கோடி ரூபாய் மதிப்பு என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலத்தை வந்து பட்டப்பகலில் அந்த நிலம் கார் பார்க்கிங், அதாவது வாகனம் நிறுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த நிலம் ஏற்கனவே அது ஒரு அறக்கட்டளையாக இருந்து தண்டாயுதபாணி அறக்கட்டளைக்கு வந்து அது கொடுக்கப்பட்டது. எனவே அந்த நிலத்தை எந்த காரணத்தை கொண்டும் விற்பனை செய்ய முடியாது என்ற நிலை இருந்தும் கடந்த 3ஆம் தேதி துவங்கி 6ஆம் தேதி என்று வந்து அதுக்கு அந்த நிலம் வந்து தனியாருக்கு அது வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் ஏற்கனவே அறிவு கொடுத்தோம். இருந்தாலும் கூட ஏறக்குறைய 10 தினங்கள் ஆகிவிட்டது. இன்று தேதி 19. ஆனால் அந்த நில பரிமாற்றம் ஒரு சாதாரணமான வெள்ளத்துறையும் சேதுபதி மட்டும்தானா? அதுக்கு பின்னாலே யார் இருக்கிறார்? எப்படி வந்து தொடர்ந்து அந்த ஆட்சேபனுக்குரிய நிலமாக இருந்த நிலம் வந்து திடீரென்று வந்து ஒரு சார் பதிவாளர் வந்து பணியில் இல்லாத போது வேறு பகுதியில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அழைக்கப்பட்டு அந்த நிலம் விற்பனை செய்யப்பட்டது. இதுக்குள் வேறு யாரெல்லாம் பின்புலமாக இருந்து இந்த பதிவை செய்தார்கள் என்பது வந்து இன்னும் மூடு மந்திரமாகவே இருக்கிறது. இதை வந்து அனுமதிக்க முடியாது, அனுமதிக்கக்கூடாது. இப்பொழுது சிபிசிஐடி விசாரணையில் இருந்தாலும் கூட இன்னும் அதுக்கு ஒரு முடிவு, யார் பின்புலத்தில் இருக்கிறார்கள், இது எப்படி நடந்தது என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது. எனவே இதை வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐ இடத்திலே ஒப்படைத்தால் வந்து ஒரு உண்மையான நிலைமையை கண்டு வர முடியும். என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கோவில் நிலங்கள் தான் அதிகமாக பறிபோகிறது. அது தடுத்து நிறுத்தப்படணும். அதுபோக வந்து இந்த கோவில் நிலங்கள், அதாவது விவசாய நிலமாக இருந்தாலும் வணிக நிலமாக இருந்தாலும் கட்டிடங்களாக இருந்தாலும் உண்மையில் எவ்வளவுதான் இருக்கிறது என்பது குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய குழு, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய தலைமையில், அந்த ஓய்வு நீதிபதி தலைமையில் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் அடங்கிய ஒரு குழுவை நியமித்து அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையும் வெளியிடணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த மொத்தமாக இந்த கோயில் நிலங்கள் தொடர்ந்து பறிபோகின்றன. உதாரணத்துக்கு வந்து கரூர் மாவட்டத்தில் 3 பகுதிகளில் ஏறக்குறைய 3000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை வந்து 1963 வந்து அது இனாம் நிலம் என்று கைமாறி அது பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பெரிய வசதிப்பட்ட திட்டத்தில் தான் அந்த நிலம் இருக்கிறத வரை ஏழைகளுக்கு கொடுத்தது இல்லை அப்படிங்கிற தகவல் வருது. இப்படி தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலுமே இப்பொழுது வந்து இந்த கோயில் நிலம் அபகரிப்பதே ஒரு மூமெண்ட், ஒரு இயக்கமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து ஒரு குழுவை, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழுவை நியமித்து அது குறித்து மொத்தமாக நிலங்கள் எந்தெந்த கோயிலுக்கு எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, என்ன சொத்துக்கள் இருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நான் வந்து இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன்.